ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னி தான் செய்ய போகிறோம். ஒரே மாதிரி சட்னி செஞ்சுக்கிட்டே இருக்குமா, போர் அடிக்குதா, சரி ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சரி இந்த தண்ணி சட்னி செஞ்சிடலாம், மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த தண்ணி சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு 2 ஆனியனை கட் பண்ணி போட்டு, ஒரு 2 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு போட்டு அப்படியே நல்லா வணக்குன்னு சொல்லி வணக்கிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் கூட 4 பச்சை மிளகாயை போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துகிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு இதில் பொரிகடலையும் நீங்கள் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டில் தேங்காய் சட்னி சாப்பிட முடியாது, நெஞ்ச கரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலுமே அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைங்க இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அப்போ அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 இட்லி 3 இட்லி சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி விட்டு வந்துட்டு இதில் நல்லா டபுள் பங்காக தண்ணி கலந்துக்கணுங்க. தண்ணி கலந்துட்டு எப்பயும் போல் வழக்கம் போல் சட்னி தாளிக்கிறது மாதிரி தாங்க. இதில் நீங்கள் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டு கூட தாளிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லா தான் இருக்கும். நல்லா தாளிச்சிட்டு அப்படியே இட்லி பாத்திரத்துல இருந்து சுட சுட இட்லியை எடுத்து தட்டில் வச்சு ஆவி பறக்க இந்த சட்னி அப்படியே மிதக்க அப்படியே இட்லி மேலே ஊற்றி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிடுங்க.